அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்காக, முக்கியமாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் அவதியுறும் ஒவ்வொருவருக்காக மன்றாடும் நோயினாலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளாலும் மனதிலே பல வேதனைகளோடு ஆறுதல் இன்றி வாழும் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் மன்றாடும். அவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலும் தேருளமாக இருந்து அவர்கள் நோய்களை குணமாக்கி அவர்களுக்கு அவரே துணையாக இருக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து இந்த திருப்பலியினூடாக, முக்கியமாக இணையவழியூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடி நிற்போம். அவர்கள் தேவைகள் நிறைவேற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து திருப்பலியை மன்றாடுவதோடு, முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாடுகின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூயமர் நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புடலாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களை உமது அன்பின் நிறைவாய் பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6 முதல் 15 நிறைவு பெற. அந்நாள்களில் செக்கேம் மற்றும் பெத்மிலோவின்
குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கர்வாலி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரியப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 21, இறைவசனங்கள் 1 முதல் 6. பல்லவியாக 1a. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரேயும் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. ஆண்டவரேயும் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன்மொடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். ஆண்டவரேயும் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர். ஆண்டவரேயும் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. ஆற்றல் வாய்ந்த உள்ளத்தின் சிந்தனையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 திருவசனங்கள் 1 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கீழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடிய காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்றது அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியான கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்களுக்கும் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணைக்கின்றீர்களே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியாவர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இயேசு அழகான ஒரு உவமையை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதாவது விண்ணரசு எப்படிப்பட்டதாக இருக்கும், விண்ணரசின் தன்மைகள். இது ஒரு அழகான முறையில் ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி விளக்குகின்றார். விண்ணரசுக்குள்ள இருக்க அழகான தன்மைகள் எப்படி இருக்கும். அதாவது அவர் இதை ஒரு தோட்டத்தையும் அங்கிருந்த தோட்ட உரிமையாளரையும் வேலை செய்பவர்களையும் வைத்து அவர் காட்டுகின்றார். அவர்கள் வேலைக்கு போகும்போது அவர்களை அந்த நிலக்கிழார் சொல்லுகின்றார், உங்களுக்கு 1 தெனாரியம் வீதம் மட்டும்தான் நான் தருவேன். அப்போது அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் வந்து வேலை செய்கிறார்கள். விடிய காலையில் வந்தவர்கள், 9 மணிக்கு வந்தவர்கள், 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, இப்படி மாறி மாறி வேலை செய்தவர்களுக்கு அவர்கள் பார்க்கின்றார்கள், எல்லோருக்கும் கடைசியில் ஒரே ஊதியம் தான் கிடைக்கப்படும், ஒரே 1 தெனாரியம் கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொருவருக்கும். அப்போது அந்த முதலில் வந்தவர் நினைத்தார்கள், எங்களுக்கு கூட கிடைக்கும் என்று. ஆனால் இங்கு சொல்லுகின்றார் நிலக்கிழார், நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே தோழரே, நீங்களும் ஒப்புக்கொண்டீர்கள். உங்களுடைய அதுக்கு மேலே ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய ஊதியத்தை நான் தந்தேன். எனவே இங்கே எங்களுக்கு சொல்லப்படுவது, கடவுள் எங்களுக்கு தரும் நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் முயற்சிகளை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். சில நேரம் நாங்கள் திறமைகளை கொண்டிருக்கும், தாளந்துகளை நாங்கள் பெற்றிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் கூட திறமைகளை கொண்டிருக்கலாம், டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய திறமைகள் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில். அதை பற்றி எடுத்துக்காட்டுறோம். நாங்கள் விண்ணரசில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையாக பார்க்கப்படுகின்ற, எல்லோரும் சமனாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால்
கடவுளுக்கு விருப்பமான முறையில் அவர் செய்கின்றார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதருக்கு ஒவ்வொரு விதமாக திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அதில் முக்கியமாக மனிதன் என்ன செய்கின்றான்? பொறாமை கொள்ளுகின்றான். அவனுக்கு மற்றவனில் இருக்கிற பொறாமை. ஒருவர் நல்லா ஓகன் அடிக்கலாம், அந்த ஓகனில் இன்னொரு ஆளுக்கு பொறாமையாக இருக்கலாம். எனக்கு அது செய்ய முடியவில்லையே, ஆனால் அவருக்கு இருக்க திறமை எனக்கு இல்லையே. அவனுக்கு இருக்கிற பெரிய வீடை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கலாம். இவ்வளோ பணங்களை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய பொறாமை வர்றது. ஏன்? நானும் தானே இருக்கிற அந்த உலகத்தில். எனவே எனக்கு தந்ததை நான் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. மற்றவர்கள் வாழ்வு நல்லா இருக்குது, அதுதான் எனக்கு பெரிய பொறாமை. என்னோட வாழ்வில் எனக்கு தந்த திறமைகளோ அதில் ஒரு இதுவும் இல்லை. என்னோட வாழ்க்கையில் நான் அதில் ஒரு சந்தோஷம் காணல. ஆனால் மற்றவனுக்கு இருக்கிற அதுதான் இயேசு காட்டுகின்றார். இங்கே அவன் பார்க்கின்றான், அவனுக்கு கொடுக்குறாரே, எனக்கு இல்லையே, எனக்கு தரமாட்டாரே கடவுள், நான் இவ்வளவு செய்தேனே. இதுதான் மனசா. நாங்கள் எங்களுடைய மனசை என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு போதும் என்ற உள்ளம் இல்லை. அது கொடுக்க அந்த பெரிய பணக்காரன், அந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவன் என்ன செய்யணும்? கொடுக்க பெரிய தானியம் களஞ்சியங்கள் எல்லாம் உடைச்சி பெருசாக கட்டி மனசை சொல்கிறான், நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னால் கொடுக்க அந்த மனசு இன்னும் பேராசை கொள்ளுகின்ற சில நேரம் ஆசையும் கூடுகின்றது. ஆசை ஒரு நாள் நிற்காது. மனிதனுடைய ஆசை செத்தாலும் அது ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அது பெரிய பேராசை கொண்டது எங்களோட உள்ளம். ஆனால் அதை நாங்கள் கட்டுப்படுத்த மட்டுமில்லை, எங்களுக்கு தெரியணும் நாங்கள் இனாஃப் இஸ் இனாஃப், அதாவது போதும் என்ற மனதை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதாவது இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் பொறாமை பேராசை கொள்ளும் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு பெருநட்டம் தான். வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. எங்களுக்கு போதும், இது போதும், எனக்கு கடவுள் தந்திருக்கிறார். என்னுடைய மனம் அப்படி சொல்கிற நேரம் கடவுள் ஆசீர்வதிப்பார் இன்னும் பல மடங்காக. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சு பாருங்கள், கடவுள் எவ்வளவு தூரத்துக்கு அன்பு கொண்டவர் என்று. எனக்கு போதும் அளவுக்கு தந்திருப்பார். நான் ஏழை குடிமகனாக இருக்கலாம், ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் நான் என்ன சந்தோஷம் வச்சிருக்கலாம். கடவுள் அதை பார்த்து கூட சில நேரம் என்னோட மனசுக்குள்ளே ஏன் எனக்கு நிறைய தர இல்லை கடவுள், தந்ததை கொண்டு கூட நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோம். ஒரு பணக்கார பெரிய படைத்தவன் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே சந்தோஷம் என்பது இருக்கா? சில நேரம் அவனுக்கு தெரியாதது. நாங்கள் இதை கொண்டு அதை எந்த நேரமும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதாவது நாங்கள் இதுக்கும் என்ன இடையில எனக்கு இல்லையே. எனவே இந்த இயேசுவின் அழகான இந்த உவமை எங்களுக்கு தெரியப்படுத்துகிற, நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் பொறாமை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை சாகடிக்கப்படுகின்றது. நான் என்ன நிலைமையில் இருக்கின்றோம் அது போதும் என்ற மனதை நான் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு இன்னும் தரணும். ஏன் என்னோடய வாழ்க்கையில் நான் இழந்து விட்டேன்? எனக்கு தந்ததுகளை கொண்டு கூட யோசிச்சு கொண்டிருப்போம். நிறைய கோடிக்கணக்கு தந்திருப்பார், அதையெல்லாம் இழந்த பிறகும் அதை பற்றி யோசிச்சு கொண்டே இருப்பேன். ஐயோ, எங்கே என்னோட காசு எல்லாம் போயிட்டுதே, ஐயோ கடவுளே எல்லாம் எடுத்துட்டேன்னு பெரிய ஆதங்கத்தோடே வாழ்ந்து கொண்டு சாவார்கள். ஆனால் அதுக்குள்ளேயும் நாங்கள் சந்தோஷத்தை காண முடியாதா? நாங்கள் இழந்ததை கொண்டு நாங்கள் யோசிச்சிருந்து வேலை இல்லை, நாங்கள் எதிர்காலத்தையும் இழந்து விடுவோம். நிறைய இடங்களில் நான் பார்க்கிறேன், மக்களுடைய மனங்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பேராசையோடு வாழுகின்றார்கள். அது பெருநட்டமாக முடியும், கட்டாயமாக. ஏனென்றால் இயேசு அதை நிச்சயமாக இங்கு சொல்லுகிறார். தோழரே, உனக்கு போதும். தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குறுதியை பெற்று போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் நான் கொடுப்பது என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். அவருடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். அது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும். எனக்கு என்ன மாதிரி படியளக்கணுமோ, என்ன தரணுமோ, என்ன மாதிரி வாழ்க்கையை அவர் தரணுமோ அதை அவர் விருப்பமாக தரார். என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பெரிய ஒரு அனுபவத்தை தந்துற அந்த குருத்துவ அனுபவம், அது எனக்கு போதும் என்ற மனது நான் கொண்டிருக்கிறேன். கடவுளை இப்போ அழைக்கிறாரோ அது நான் போகணும். அது அவருடைய விருப்பம். நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய தேவைகளில் உமது விருப்பம்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்கிறோம். அன்னை மரியாளுடைய சபத்திலும் இருந்தது, உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். இதுதான் இயேசு சொல்கிறார், இது என்னுடைய விருப்பம். எனக்குறதை நான்
என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா என்று கேட்கிறார். ஒரு கடவுள் கேட்கிறார், நான் நல்லவனாய் இருப்பது உமக்கு பொறாமையா? எனவே அன்பார்ந்தவர்கள், நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஆண்டவரை விட்டு ஒதுங்குகின்றோம். இந்த பொறாமை ஒரு நாளும் விடாது, ஆனால் அதில் சாத்தான் எங்களை சோதிக்கும். ஒவ்வொரு நேரமும் என்னுடைய ஆசையை கூட்டும், என்னுடைய தேவைகளை அதிகரித்து கொண்டே போகும். இது தேவை, கேளு கேளு, உன்னை மனசுக்குள்ள ஆதங்களை கூட்டு. ஐயோ காசுத்தா கடவுளை, அதைத்தா இதைத்தா, இல்லை இல்லை எனக்கு முடியாது அது. ஆனால் போதும் என்ற மனதை நாங்கள் கொண்டிருக்க ஆண்டவர் இன்றைய நாள் வாசகங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் சிந்திப்போம், எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு போதும் என்ற மனதை நான் கொண்டிருக்க முடியும். நாங்கள் அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பொருள் பண்டங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விடயங்கள். போதும் என்ற மனதை நாங்கள் கொண்டிருக்க நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடும். பொறாமை இல்லாமல் வாழ, பொறாமை கொண்டவர்களாக வாழும்போது நிச்சயமாக அது இயேசுவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் மாறிவிடுவோம். எனவே அந்த தருணங்களில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும், ஆண்டவரே எனக்கு தாரும் போதும் என்ற மனம், பொறாமை இல்லாத வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நான் எனக்கு நீரே அருள் பாலித்தருளும் என்று இத்திருப்பலியுடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எம் நிலை வாழ்வுக்கு உணவாக உம் மகனையே தந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தி உமது விழுமியங்களை தம் வாழ்வில் கடைபிடித்து உம் சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமை உள்ளதை என்பதை உணர்ந்து உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும், எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து பிறரன்பு கொண்டவர்களாகவும் தாழ்ச்சியுடையவர்களாகவும் வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தங்களது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உடல் உள்ள நோய்களால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அவர்களின் வேதனைகளை நீக்கி நிறைவான உடல் உள்ள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, போதும் என்ற மனதை கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. பொறாமை இல்லாத உள்ளம், மற்றவர்களுக்காக வாழும் உள்ளம் எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் உம்மை விட்டொதுங்கிய நேரங்களில் எங்களை கைவிடாதையும் ஆண்டவரே. எங்களை பற்றி கொள்ளும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் போதும் என்ற மனதையே கொண்டு வாழவும், எங்களுக்கு தேவையானதை நீர் என்றுமே தருகின்றீர் என்ற நம்பிக்கையோடு நான் வாழுகின்றேன் ஆண்டவரே. நீர் உமக்கு தெரியும் என்ன தேவை. எனக்கு வேலை படியளப்பவர் நீரே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீர் அறிகின்றீர் ஆண்டவரே. நீர் தந்த அனைத்திற்கும் நன்றி ஆண்டவரே. நீர் தரப்போகும் அனைத்துக்கும் நன்றி ஆண்டவரே. என்றுமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே என்றும் அழுதிடும் விழிதனில் நிறைந்த சோகமே துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன். துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன். என்னையே ஏற்று பலியாக மாற்று. என்னையே ஏற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் செத்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து முடிவில்லாத வாழ்வு கடத்தி செல்வதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான அன்பு அவரிடமே உள்ளது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மோதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.